தற்போது சென்னை வடபழனியிலே இருக்கக்கூடிய வாகனம் நிறுத்தக்கூடிய இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ராமச்சந்திரன் காத்திருக்கிறார். ராமச்சந்திரன், வணக்கம். ராமச்சந்திரன், சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய தெற்கு சிவன் காலனி பகுதியில் தற்போது தீ விபத்து ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. எப்போது இந்த விபத்து நடைபெற்றது? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன ராமச்சந்திரன்? இன்று காலை ஏற்பட்ட அந்த திடீர் தீ விபத்தின் காரணமாக 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் பரிதாபமாக இந்த தீ விபத்தில் உயிரிழந்துள்ளார்கள். சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய தெற்கு பெருமாள் கோயில் தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இன்று காலை 5 மணிக்கு இந்த சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய தெற்கு சிவன் கோவிலில் குடியிருப்பு பகுதியிலே இன்று அதிகாலையில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்களை நிறுத்தக்கூடிய இடத்திலே இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த தீ விபத்திலே 4 பேர் மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறார்கள். 9 பேர் வரை மூச்சு திணறலால் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வந்திருக்கிறது. இன்று அதிகாலை நடந்திருக்கக்கூடிய இந்த விபத்து தற்போது தெரிய வந்திருக்கிறது. இந்த மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலை, அவர்கள் எங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான அடுத்தடுத்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. உயிரிழந்த 4 பேர் யார்? இந்த தீ விபத்து எப்படி நடைபெற்றது? இருசக்கர வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடமா? எப்படி தீ விபத்து ஏற்பட்டது? இந்த தீ விபத்தின் பின்னணியில் வேறு ஏதாவது செயல்கள் இருக்கிறதா? மின்சாரம் கசிந்ததா அல்லது பெட்ரோல் உள்ளிட்டவை கசிந்ததா என்பது தொடர்பான பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தற்போது அங்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த தீ விபத்தை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் அங்கு சென்று தீயை அணைத்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிந்திருக்கிறது. தற்போது தீயை அணைத்து அங்கு இருசக்கர வாகனம் உள்ளிட்ட வாகனங்கள் எரிந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய தெற்கு சிவன் கோவில் குடியிருப்பில் அந்த வாகனம் நிறுத்தமிடம் இருக்கிறது. அங்கே திடீரென ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்தால் புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த புகை மூட்டத்தில் மூச்சு திணறி 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 9 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சிறுமி உட்பட என்கின்ற ஒரு தகவலை நம்முடைய செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கினார். தற்போது அந்த பகுதியில் காவல்துறையினர் முகாமிட்டு விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். வடபழனியில் ஏற்பட்ட அந்த தீ விபத்து, மூச்சு திணறல், இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 9 பேர் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த மருத்துவமனையில் இருந்து வரக்கூடிய அந்த பிரத்யேக காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்கள் யார்? அவர்களுடைய உயிரிழப்பு எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பான அடுத்தடுத்த தகவல்கள் வெளிவரும். தற்போது KMCயில் இருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை வடபழனியிலே இன்று அதிகாலை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்தில் வாகனங்களில் பற்றிய தீ, அதன் மூலமாக ஏற்பட்ட அந்த புகை, இதன் காரணமாக மூச்சு திணறல், கடுமையான மூச்சு திணறல் ஏற்பட்டு 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 9 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அந்த 9 பேர் அங்கே சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த நேரலை நிகழ்வை நாம் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து நோயாளிகள் சிகிச்சை பெறக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தீ விபத்து தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமச்சந்திரன் காத்திருக்கிறார். ராமச்சந்திரன், சொல்லுங்க ராமச்சந்திரன். சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய தெற்கு சிவன் கோவில் பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து எப்போது நடந்தது? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன ராமச்சந்திரன்? கர்கே, நிச்சயமாக சென்னை வடபழனியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக 2 சிறுமிகள் உட்பட 4 பேர் பரிதாபமாக இந்த தீ விபத்தில் உயிரிழந்துள்ளார்கள். குறிப்பாக காலை 5 மணிக்கு இந்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய தெற்கு சிவன் கோயிலில் தான் இந்த தீ விபத்தானது இன்று காலை ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தானது கிட்டத்தட்ட 4 தளங்களை உள்ள அந்த குடியிருப்பில் தான் இந்த தீ விபத்து காலை 5 மணிக்கு ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் அருகில் இருக்கக்கூடிய வடபழனி மற்றும் அருகில் இருக்கக்கூடிய அசோக் நகர் உள்ளிட்ட தீயணைப்பு துறையினர் வருகிறது இந்த தீயை அணைத்துள்ளார்கள். ஆனால் இதில் தீ விபத்தை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முன்பாகவே தரைத்தளத்தில் கிட்டத்தட்ட 18 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி வைத்துள்ளார்கள். அந்த இருசக்கர வாகனங்கள் முழுமையாக சேதமடைந்ததை நம்ம நேரடியாக பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த தீ விபத்தின் காரணமாக தரைத்தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக புகை மூட்டம் ஏற்பட்டது. புகை மூட்டத்தை ஏற்பட்டதன் காரணமாக முதல் தளத்தில் குடியிருந்த குடியிருப்பு வாசிகள்
புகைமூட்டத்தின் காரணமாக மயக்கமடைந்தனர். மயக்கமடைந்த அனைவருமே அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி 2 சிறுவர்கள் உட்பட 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள். குறிப்பாக இந்த உயிரிழப்பில் 4 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அதன் விவரமானது சாலினி என்ற 10 வயது சிறுமியும், அதே போல சஞ்சய் என்ற 3 வயது சிறுவரும், அதே போல செல்வி வயது 35, மீனாட்சி வயது 60 ஆகிய 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள். இவர்களது 4 பேர் உடலானது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு தற்பொழுது அவர் பிரேத பரிசோதனை தற்பொழுது துவங்கியுள்ளது. இன்று காலை ஏற்பட்ட அந்த திடீர் விபத்தின் காரணமாக 4 பேர் உயிரிழந்துள்ளது. சென்னையில் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் தற்பொழுது பரபரப்பையும் உருவாக்கியுள்ளது. குறிப்பாக தீ விபத்துக்கான காரணம் என்பது குறித்து தீயணைப்புத் துறையிடம் நாம் தொடர்பு கொண்ட போது மின் கசிவின் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதல்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் மேலும் தற்பொழுது காவல்துறை தரப்பில் விசாரணையும் துவக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் தற்பொழுது இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தை அறிந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அந்த இல்லத்தின் முன்பாக கூடியிருப்பதை நம்மால் இங்கு நேரடியாக பார்க்க முடிகிறது. கார்கே, ராமச்சந்திரன், அடித்தளத்திலே வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் முதல் தளத்தில் இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்றீங்க. இந்த தீ விபத்து நடந்ததும் அவர்களுக்கு தகவல் தெரிந்ததா, அல்லது தூக்கத்தில் இருந்த போதே இந்த மூச்சுத்திணறலால் பாதிக்கப்பட்டு மயக்கமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டார்களா? எப்படி இந்த உயிரிழப்பு நிகழ்ந்தது ராமச்சந்திரன்? நிச்சயமாக அதிகாலை 5 மணி என்பதால் அனைவருமே முதல் தளத்தில் தூக்கத்தில் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அப்பொழுது இந்த திடீர் தீ விபத்து ஏற்பட்டது அவர்கள் தெரிவதற்கு வாய்ப்பு குறைவாகவே பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அதிக அளவில் புகை மூட்டமானது உருவாகியுள்ளது. புகை மூட்டமானது உருவானதுக்கு பிறகு முதல் தளம் மற்றும் 2வது தளத்திற்கு இந்த புகை மூட்டமானது சென்றுள்ளது. இதனால் அந்த பகுதியில் கடுமையான கண் எரிச்சலும் புகை மூட்டமும் காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சம்பவத்தை அறிந்தவர் நம்மிடம் இருக்க அவரே நேரடியாக கேட்போம். சார், என்ன நடந்தது? எத்தனை மணிக்கு நடந்தது? இதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க சார்? சார், இது ஒரு 4:30 to 4:45 இருந்துச்சு. கீழே ஒருத்தர் நியூஸ் பேப்பர் போகிற ஒருத்தர் சத்தம் போட்டார், இதுமாரி வண்டி ஃபயர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். நாங்கள் மேலேருந்து பார்த்தோம். சரி, பார்த்துட்டு கீழே வரலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளேயே புகை ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஹீட்டும் வந்துருச்சுங்களா, கீழே இறங்க முடியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அதுக்குள்ளேயே புகை எல்லாம் ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி எங்களாலே முடியல. ஸோ நாங்களும் பக்கத்து பில்டிங்கிலேருந்து குதித்து இப்போ சைடு வழியாக வந்துட்டோம். கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தவங்க ஒரு பாட்டியும் அவங்களுடைய பேர பசங்களும் பாதிக்கப்பட்டதில் தான் கொஞ்சம் பயங்கர பாதிப்புன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. இன்னும் கன்ஃபார்மான நியூஸ் எதுவும் வரல. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஒருத்தவங்க பயத்தில் கீழே குதிச்சுட்டாங்க. அவங்களையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த 4-5 பேரோட நிலைமை என்னன்னு தெரியல. அவங்க தான் சொல்ல முடியும். ஒரு 5:15 போல் ஃபயர் ஆஃபீஸ் வந்துட்டாங்க. அவங்க வந்தோடனே எல்லாமே ஃபுல்லாக கண்ட்ரோல் கொண்டு வந்தாங்க. கீழே பார்க்கிங் நின்றுட்டு இருந்த 2 வீலர்ஸ் அனைத்துமே ஃபயரில் போயிடுச்சு. மேலே அவ்வளோக்கு ஒன்றும் எதுவும் பாதிப்பு கிடையாது. புகை மண்டலமாக இருந்தது, ஒன்றும் பண்ண முடியல. கண் எரிச்சலாகவும் வெளியில் வர முடியல, ரூமிலேருந்து வெளியே வர முடியல, அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. கீழே தான் டோட்டலாக எல்லா வண்டியும் 2 வீலர்ஸ் எல்லாமே. இல்லை, தீ மலை எரிஞ்சுதா, புகை மூட்டமாக காணப்பட்டுச்சான்? தீ பயங்கரமாக எரிஞ்சுது. தீ எல்லாமே கீழ் ஃபுல்லாகவே தீ எரிஞ்சிருச்சு. அட் த சேம் டைம் புகையும் அதிகமாக வந்துருச்சு. அதனால் கிட்டவும் போக முடியல, மேலேயும் இருக்க முடியல. எல்லாருமே தூக்கத்தில் இருந்தாங்களா? என்ன நிலையில் இருந்தாங்க? மேலே இருந்தாங்க, முதல் தளம் 2வது தளத்தில் இருந்தாங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாருமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா நடந்தது 4:30 நடந்துச்சு இல்லை, அந்த டைமில் யாரும் மேக்ஸிமம் எழுந்திருக்க மாட்டாங்க. நாங்கள் சவுண்டு கேட்டு தான் ஆக்சுவலி எழுந்தோம், இல்லைன்னா நாங்களும் தூங்கிட்டு தான் இருந்திருப்போம். சவுண்டு கிட்ட எழுந்து தான் எங்களால் சரி கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். சரி, அவ்வளோ பெருசாக வராதுன்னு நினச்சோம். ஆனால் ஒரு 5 மினிட்ஸில் டோட்டலாகவே கீழ் ஃப்ளோர் எல்லாமே டோட்டலாகவே. என்ன காரணம்? ஆக்சுவலி ஷார்ட் சர்க்கியூட்னு சொன்னாங்க. ஸோ அதனோட கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. கார்கே, நிச்சயமாக நீங்கள் நேரடியாக கேட்டிருப்பீங்க. சம்பவத்தை நேரில் பார்த்து நம்மிடம் பேசினார். குறிப்பாக 5 மணிக்கு இந்த தீ விபத்தானது அரங்கேறி உள்ளது. இதில் முதல் தளத்தில் இருந்த பாட்டி அவர்களது 2 பேரன்களும் அந்த தீ விபத்தில் இறந்துள்ளார்கள். மேலும் 2வது தளத்தில் இருந்த ஒரு பெண் ஒருவரும் மேலிருந்தே குதித்ததாகவும் நம்மிடம் தெரிவித்துள்ளார். இந்த தீ விபத்துக்கான காரணம் மின் கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அவர் நம்மிடம் தெரிவித்துள்ளார். கார்கே, ராமச்சந்திரன், தற்போது சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய தெற்கு சிவன் கோவில் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் அடிப்பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டு 4 பேர் மூச்சு திணறி உயிரிழந்திருக்கிறார்கள். 9 பேர் வரை கீழ்ப்பாக்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக தற்போது சம்பவம் நடந்த இடத்திலிருந்து நீங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.